பாவேந்தர் பல்லவர் காலத்திலயும் சரி, நரசிம்மர் காலத்திலயும் சரி, தமிழ்நாட்டில சைவமும், வைணவமும் நல்லா தழைத்து, செழித்து வளர்ந்து வந்தது. இந்த நாயன்மார்களும் சரி, ஆழ்வார்களும் சரி, பக்தி பாடல்கள் எல்லாம் பாடி அவங்களுடைய மதத்த பரப்பிட்டு வந்தாங்க. இந்த மாரி நல்லது ஒரு பக்கம் நடக்கும்போது, இந்த நரபலிய தூண்டுற மாதிரி ஒரு பயங்கரமான மதங்கள், இந்த கபாலிகம், சாக்தம், பைரவம் அப்படிங்கிற மதங்கள் எல்லாம் மக்கள் கிட்ட எப்படியோ ரகசியமா வளர்ந்து வந்துட்டு இருந்தது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காளி கோயில்களையும், துர்க்கை கோயில்களையும் ஒரு ரகசியமான அந்த காட்டுப்பகுதியில ஏற்படுத்தி, நரபலிய கொடுக்க மக்கள வந்து தூண்டுறது. எந்த மாரின்னா, நீங்க இந்த இதில நரபலி குடுத்தீன்னா, இல்ல உன்னோட தலைய நீயே வந்து வெட்டிட்டீன்னா, அடுத்த ஜென்மத்தில நீ வந்து ரொம்ப பேரும் புகழோட, செல்வாக்கோட இருப்ப. உனக்கு பெரிய பதவி கிடைக்கும். உனக்கு ராஜ பதவி கிடைக்கும். இப்படின்னெல்லாம் சொல்லி மக்கள வந்து தூண்டுறது. ஒரு மனுஷனுக்கு முக்கியமானதே உயிர். அவனோட உயிர அவனே வந்து மாய்ச்சுக்கிறான்னா, அவங்க எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில வந்து மூழ்கியிருப்பாங்க. அதனால மகாராஜாவும் வந்து இத எப்படியாவது ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவரோட இந்த ராஜ பதவி கூட அவரோட மகன் கிட்ட குடுத்துட்டு, இந்த மாறு வேஷத்துல இத ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரு நெறையா ரிசர்ச் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்களுடைய உயிர வந்து அவங்களே எடுக்கிறவங்கள நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. இதையெல்லாம் தூண்டுறவன அழிச்சா தான் இதுக்கான ஒரு முடிவே வந்து கிடைக்கும். அதனால அது யாரு அப்படிங்கிறத வந்து தேடிட்டு இருக்கிறாரு. இப்போ விக்ரமன் வந்து கரைக்கு வந்துட்டான். அங்க ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தில விக்ரமனும் பொன்னனும் இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பொன்னன் வந்து சொல்றான். இந்த அருள்மொழி தேவி சிவபயணம் போயிருந்தாங்க. சிவபயணத்தை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் நம்ம உறையூருக்கு திரும்பி வந்திருந்தாங்க. அது வந்து தை அமாவாசை அப்படிங்கிறதுனால காவிரி ஆத்துல இறங்கி ஸ்நானம் பண்ணணுன்ட்டு அருள்மொழி தேவி, பரஞ்சோதியினுடைய மனைவி, நானும் வள்ளியும் கூட போயிருந்தோம். அப்போ ஆத்துல வந்து இறங்கியிருக்கும்போது ஒரு ஒற்றை கையுள்ள ஒரு பெரிய மனிதன் வந்து அருள்மொழி தேவிய தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் அவன் யாரு என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சது, அவன் வந்து கபாலிகர்களுடைய தலைமை பூசாரி அப்படின்ட்டு. இந்த மாரி நரபலி கொடுக்குறவங்கலாம் அதிகமா இந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவங்கள வந்து நரபலி கொடுப்பாங்க. இதனால தான் நானும் சிவனடியாரும் அருள்மொழி தேவிய தேடிட்டுருக்குறோம். அவர் ஒரு பக்கம் தேடிட்டுருக்காரு, நான் ஒரு பக்கம் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு பொன்னன் சொல்றான். இது பொன்னன் கேட்டு அவனுக்கு வந்து ஷாக் தான். நான் வந்து அம்மா கிட்ட இந்த மாதிரி ஒரு சுதந்திர நாட்டுக்கு மன்னன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன். என்னால இது கூட சொல்ல முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருந்தி அழுகுறான். அவங்க வந்து அந்த கரைக்கு அந்த மண்டபத்தில இருக்கும்போது ரொம்ப வந்து இருட்டாயிடுது. சரி நம்ம காலையில எந்திரிச்சு நானும் அம்மாவ தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நைட்டு வந்து அந்த மண்டபத்திலே வந்து இருக்கான். அடுத்த நாள் என்ன ஆகுது? இவன் வந்து அவங்க அம்மாவ போய் தேடுறானா? மகாராஜா வந்து விக்ரமன வந்து பிடிச்சாரா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.